என்னதான் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், அந்த ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸு, சப்போர்ட்டிவான பார்ட்னர், சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற சில பேர பார்க்குறப்போ, நம்மளே அறியாம நம்ம மனசுல ஒரு ஏக்கம் வரும். அந்த மாரி ஏக்கம்லாம் வந்திருக்கா உனக்கு? கண்டிப்பா. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிக்கிற சீரியலே எடுத்துக்குவேன். அதுல வந்துட்டு அப்பா செல்லம். அப்பானா எனக்கு எல்லாமே, அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. நான் ஒரே பொண்ணு தான். எனக்கு யாரும் சிப்லிங்ஸ் இல்ல. ஸோ அப்பா தான் எல்லாமே அப்படின்றபோது, அது கூட நமக்கு ச இருந்தாங்க. இப்போ ம். சப்போர்ட்டா இருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. பட் சம்டைம்ஸ் வந்து தனியா லோன்லியா ஃபீல் ஆகும்ல. ஸோ ம். அந்த டைம்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நமக்குன்னு யாருமே இல்லையே! ம். இப்படி இருந்தா நமக்கு இந்த மாரி பேரண்ட்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! எங்க அப்பா டிவோர்ஸ்ட்ல. ஸோ ம். எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா சின்ன ம். வயசுல இருந்தே. ம். அண்ட் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. அம்மா சைடும் இருக்க முடியாம, அப்பா சைடும் இருக்க முடியாம. அவங்களோட டெசிஷன தான் பார்க்குறாங்களே தவிர, ஓகே நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. ம். அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்றத யாருமே யோசிக்கல. ஸோ பட் அப்பா ஆயிட்டாங்க, அம்மா ஆயிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் எனக்குன்னு யோசிக்கும்போது யாருமே இல்லையே! அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகும்.